போதிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதலிலே என்பதற்கென்ப தாய்மொழியால் தமிழ்மொழியை வணங்கி தன்னிகரில்லாத புகழை தன்னகத்தை பெருமை கொண்டவர்தான் நம் தந்தை. இமாக்குலேட் சபை என்று நாம் கூறும் பொழுது நமது மனத்தண்ணில் தோன்றுவதுதான் நமது தந்தை. அத்தகைய பெருமையுடைய தந்தை பற்றி பேச வந்திருக்கிறோம் நிர்மலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள். நலம் கருதாமல் பிறர் நலம் கருதி தன்னை முழுதும் அர்ப்பணித்து மக்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் விதைத்தவர்தான் நம் தந்தை. அவரது வரலாறு என்பது முந்தைய பதிவுகளின் ஆராய்வு. அத்தகைய வரலாற்று பதிவுகளை பற்றி பேச வந்திருக்கின்றனர் பள்ளி மாணவிகள் சஸ்மிதா மற்றும் ஷமீரா. அன்றாட வாழ்வின் செயல்கள் இறைவனின் பேரன்பிற்காக செய்வதே புண்ணியமாகும் என்ற வார்த்தை புரிந்து கொண்டவர்களே நன்னெறியில் விதைக்கப்பட்ட விதையாவார். நோயுற்றவர்க்கே மருத்துவம், நோயுற்றவர்க்கே அல்ல என்பது போல் நற்செய்தி பணிக்கு பெண் கல்வி தேவை அறிந்து பெண் கல்விக்காகவே பாடுபட்ட இறை ஊழியர் லூயிஸ் சவீனின் துப்பியடிகளார் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை பற்றி எடுத்துக் கூற வந்துள்ளேன். எழில் கொஞ்சம் பிரான்ஸ் தேசத்தில் சேன்ஸ் என்ற மறை மாவட்டத்தில் அருள் செய்தும் குழந்தை ஒன்று 1806ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 18ஆம் நாள் பேரன்பும் இறைபக்தி இந்த பெற்றோர் லூயிஸ் மற்றும் விக்டோர் எமி என்பவர்களுக்கு இரண்டாவது பிள்ளையாக பிறந்தார். அவரே லூயிஸ் சவீன் துப்பி அவர்கள். இவர் கத்தோலிக்க திரு அவையின் முறைப்படி 1908 1806ஆம் ஆண்டு ஞானஸ்தானம் பெற்றார். இயேசு சபை குருக்களால் நடத்தப்பட்ட பள்ளி கல்வி கற்றார். இவரது அறிவு கூர்மை ஞாபக சக்தி வியக்கும் வகையில் இருந்தது. இவர் அறிவிலும் ஒழுக்கத்திலும் விசுவாசத்திலும் முதல் மாணவராக திகழ்ந்தார். இறைபக்தியிலும் மனித பண்பிலும் சிறந்து விளங்கிய லூயிஸ் சவீன் துப்புயி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி தன் பெற்றோரின் அனுமதியுடன் 1821ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் சான்ஸ் மறை மாவட்ட குருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார். கடவுளின் ஊழியர் லூயிஸ் சவீன் துப்புயி ஒரு கடவுளின் மனிதர், தமிழ் மொழி வளர்ச்சி பன்முக நிபுணர், பெண் கல்வி மூலம் பெண்கள் மேம்பாட்டிற்கான விதைகளை விதைத்தவர். 1831 ஜூலை மாதம் 4ஆம் தேதி இந்தியாவிற்கு கடல் வழியாக வந்தார். 1832 பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி புதுவை அடைந்தார். அங்கு நற்செய்தி போதிக்கும் உதவியாக தமிழ் மொழி 80 நாட்கள் கற்றுத் தெளிந்தார். பெங்களூரில் பங்கு குருவாக இருந்த பொழுது தெலுங்கு, கன்னடம் மற்றும் ஆங்கிலம் கற்று பன்மொழி புலமையானார். 1840 பெத்ரி செமினரின் குறுமடத்தின் அதிபராகவும் 1841 மிஷன் அச்சகத்திற்கு இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டார். பல நூல்களை எழுதினார். குருக்கள் பணிகளை பதிப்பித்தார். அது மட்டுமல்ல, பல ஆய்வு கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். கல்வி என்பதற்கு துப்புயி கூறும் முக்கிய வரிகள்: கல்வி என்பது செல்வ முதன்மை, கல்வி இன்மை, கண்ணிரண்டு இன்மை என்ற வரிகள் ஒருவன் எவ்வளவு வளமையான செல்வம் உடையவனாக இருந்தாலும் அவனுக்கு கல்வி செல்வம் இல்லை என்றால் மற்ற செல்வம் இருந்தாலும் அதனால் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை. அதே போல் ஒருவனுக்கு கல்வி அறிவு இல்லை என்றால் அவன் கண்ணிரண்டும் இருந்தும் அதனால் ஒரு பயனும் இல்லை என்கிறார் தந்தை அவர்கள். கண்தான் உடலுக்கு விளக்கு. அத்தகைய கண் போன்ற கல்வியை பெண்கள் மத்தியில் கொண்டு வந்தார் நம் தந்தை. நன்றி. ஆண்டவரில் அகமகிழ்வோம் அக்களிப்போம் என்ற இறை வசனத்திற்கு ஏற்ப இறை அன்பில் வளர்ந்த நம் தந்தை துப்பி பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கியுள்ளார் மற்றும் பல சாதனைகளையும் புரிந்துள்ளார். அவருடைய பெருமையை பற்றி உரையாற்ற வந்திருக்கின்றனர் 6ஆம் வகுப்பு மாணவர்கள் சிவி சுந்தர் மற்றும் சாத்மிகா. அன்புக்கு அடைக்கலமானவரே, ஆற்றையின் ஆன்மீகனரே, இன்பத்தின் இன்சுவையாளரே, ஈகைக்கு ஈடில்லாதவரே, உண்மையின் உறைவிடமானவரே, ஊக்கமரை எம்மிலும் ஊட்டினவரே, எளிமையை எதிரொலித்தவரே, ஏற்றத்திற்கு ஏணியானவரே, ஐஸ்வர்யத்தை அள்ளித்தந்த ஐயனே, ஒளியிட்டு வருகின்றவரே, ஓய்வில்லாமல் வைத்த ஓவியனே, அவ்வியமாகன்றவரே. ஆம், இத்தனை பெருமைக்கு உரியவர் நம் அருளாளர் லூயிஸ் சவீன் துப்பி. 18ஆம் நூற்றாண்டில் பெண் கல்விக்கு மறுப்பு இருந்தது. பெண்கள் அவசியம் கற்க வேண்டும் என்ற சிந்தனை புதிய
அவர்கள் பற்பல புத்தகங்களை பதிப்பித்துள்ளார். பல நூல்களையும் மொழிபெயர்த்துள்ளார். அனைவருக்கும் எளிதில் புரியும் வண்ணம் பல கட்டுரைகளையும் எழுதியுள்ளார். அவரது படைப்புகளை நம்மிடம் பகிர வருகின்றார் 8ஆம் வகுப்பு மாணவி சுப்புலட்சுமி. தோன்றின் புகழோடு தோன்றுக அத்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்றி என்பதற்கேற்ப தமக்கு கிடைத்த இப்பெரும் வாழ்க்கை எனும் பரிசினை பிறருக்கு அரும்பெரும் செயலாற்றுவதில் செலவழித்து இவர் தமது பெற்றோருக்கும் உற்றாருக்கும் சேவை செய்ய புகுந்த நாட்டிற்கு பெருமை சேர்த்தார், புகழ் பெற்றார். இத்தகைய சிறப்புகளுக்குரியவர் நம் துப்போயடிகள். அவரின் வாழ்க்கை வரலாறு பற்றி நான் இங்கு பேச வந்துள்ளேன். நற்செய்தி அறிவிப்போரின் பாதங்கள் இது துணை அழகானவை என்பதற்கேற்ப 48 ஆண்டுகளால் இறைப்பணி ஆற்றியுள்ளார். இவர் மிகுந்த பக்தி கொண்டவராகவும் விளங்குகிறார். 1842ஆம் ஆண்டில் இவரது தந்தையின் இறுதி சடங்கில் கூட கலந்து கொள்ளவில்லை. 1894ஆம் ஆண்டில் முதல் சபை அன்னை அவர்கள் லூயி சவின் என்று கூறி ஒரு நேரமும் வீண் பொழுது போக்கியதில்லை என்று அவரை பாராட்டியுள்ளார். இவர் புத்தகங்களை எழுதுவதிலும் மொழிபெயர்ப்பதிலும் கருத்தாய் இருப்பார் என குறிப்பிடப்படுகிறார். நெல்லித்தோப்பு உழவர்கரை பங்கின் விசாரணை குருவாக 1856ஆம் ஆண்டு முதல் 1859ஆம் ஆண்டு வரை பணியாற்றியுள்ளார். அப்போது குடும்பங்களில் காணப்பட்ட அறியாமை, கல்லாமை, பெண்ணடிமைத்தனம், குருட்டு நம்பிக்கை முதலிய சமூக தீமைகளிலிருந்து இந்தியர்களை விடுவிக்க இல்லற உத்தியானம் என்னும் புத்தகத்தை எழுத ஆரம்பிக்கிறார். அதே சமயத்தில் தாம் ஏற்படுத்திய சபை துறவிகளும் தம் தாய்நாடாம் பிரான்ஸ் தேசத்து துறவரத்தாலும் நிறைவினை நெருங்கி பின்பற்றி ஜப தபம் நிறைந்த புண்ணியர்களாக வாழ இல்லற உத்தியானம் என்னும் புத்தகத்தை 2 பாகங்களாக தாமே எழுதி மொழிபெயர்த்து அதை பதிப்பித்து வெளியிட்டார். மனித இயல்பில் மனம் சோர்ந்தவராய் மறைபடி வாழ்வில் இவர் சந்தித்த இடர்பாடுகள் எண்ணில் அடங்காதவை. கிறிஸ்துவ மறை எங்கும் பரவ வேண்டும் என்ற நோக்கத்துடன் 4 நற்செய்தி நூல்களை இவரே தமிழில் மொழிபெயர்த்து எழுதி அதனை வெளியிட்டார். ஒரு சிறிய குழந்தை தனது தந்தையே சார்ந்து வாழ்வது போல இவரும் இறைவனின் பராமரிப்பிடம் முழுவதுமாக தனது பதிகளை ஒப்படைத்தார். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற பெருமையான எண்ணம் சிறிதும் இவரிடம் இல்லை. நான் இறைவனின் மேல் கொண்டுள்ள நம்பிக்கை என்றும் வீண் போகாது, அதன் பலனை நான் பலமுறை கண்டிருக்கிறேன் என்று கூறி எல்லாம் பல இறைவனின் மீது பற்றி கொண்டு அவரையே சார்ந்து வாழ்ந்தார். அன்பு அனைத்தையும் அழகாக காட்டும், நம்பிக்கை அனைத்தையும் நல்லதாக காட்டும், உழைப்பு அனைத்தையும் உயர்வாக காட்டும், வாழ்க்கை அனைத்தையும் வாய்ப்பாக காட்டும் என்பதற்கேற்ப வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் நம் துப்போயி. அவர்களை வாழ்க என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண்கள் நம் நாட்டின் கண்கள். அத்தகைய பெருமையுடைய பெண்களுக்கு கல்வி அறிவு என்பது மிகவும் அவசியம் என்று உணர்த்திய துப்பியடிகளாரை பற்றி பேச வருகிறான் நம் பள்ளி மாணவன் புவியரசன். மூத்த மொழிகளிலே என் முதல் மொழியாகிய எனது தாய்மொழியாகிய தமிழுக்கு என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாம், நான் எதை பற்றி பேச, எந்த தலைப்பை பற்றி பேச? நான் ஆரம்பத்திலேயே கூறினேன் எனது தாய்மொழி ஆகிய தமிழுக்கு என்று. அத்தகைய பெருமையுடைய தாய் என்பவள் ஒரு பெண்ணாகும். அந்த பெண்ணிற்கு கல்வி என்பது மிகவும் அவசியமாகும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அக்கல்வியை பெண்களுக்கு யாரும் அளிக்கவில்லை. ஆனால் வெளிநாட்டில் இருந்து ஒருவர் வந்தார், நம் நாட்டு பெண்களுக்கு கல்வி கற்பித்தார். அவர் வேறு யாரும் இல்லை, புதுவையின் புனிதர், பெண் கல்வியின் தந்தை, கடவுளின் சேவகர் என்று பலராலும் போற்றப்படும் தந்தை லூயி சவின் என்று கூறினார். ஆமாம், முதலில் துப்புய் என்றால் யார்? இவர் 1806ஆம் ஆண்டு பிரான்சில் பிறந்தார். பிரான்சில் தனது இறைப்பணியை தொடர்ந்த அவர் அதை மேலும் விரிவுபடுத்த இந்தியாவிற்கு 7 மாதம் கடல் பயணம் மேற்கொண்டு வந்தார். இந்தியாவின் புதுவையில் தங்கியிருந்த அவர் அங்கு பெண்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் என்பதை உணர்ந்தார். பிறகு அச்சமயத்திலேயே தலைமை குருக்கள், ஆயர்கள் யாவரும் சேர்ந்து பெண்களின் கல்விக்காக ஒரு குழு ஒன்றை அமைத்தனர். அதற்கு சரியான மற்றும் நேர்மையான தலைவராக திகழ்ந்த தந்தை துப்புயடிகளாரை தலைவராக நியமித்தனர். அவர் தலைமை பொறுப்பை வகித்துக் கொண்டிருக்கும் பொழுது பல பெண்களின் கல்விக்காகவும் சமுதாய சீர்திருத்தத்திற்காகவும் அவர் பெண் அருட்சகரை உருவாக்கவும் முற்படும் பொழுது பல இன்னல்களும் அவப்பெயரும் அவருக்கு நேரிட்டது. இருப்பினும் பொறுமை காத்து தனக்கான பணியை சிறப்பாக செய்து முடித்தார் தந்தை துப்புய். எந்த நாட்டில் பெண்கள் சமமாக நடத்தப்படுகிறார்களோ அந்த நாடே முன்னேறும் என்று மனதில் ஆணித்தனமாக பதித்துக் கொண்டு அவர் பெண் கல்விக்காக அயராது பணியாற்றினார். இன்று பல நாடுகளிலும் பல இடங்களிலும் பெண்கள் ஆண்களுக்கு சமமாக, ஏன் ஆண்களை விட அதிகமாகவும் கல்வியிலும் பல துறைகளிலும் சாதித்து வருகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணம் தந்தை துப்புயும் ஆவார். அவர் 1844இல் இமாக்குலேட்ஸ் என்னும் ஒரு கல்வி சட்டத்தின் மூலம் பெண்களுக்கு கல்வி கற்பித்தார். அவரது பணி அன்று முதல் இன்று வரை, இந்நொடி வரை அவரது பணி தொடர்ந்து கொண்டு வருகிறது என்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வாழ்வில் 1000 பேர் வருவார், 1000 பேர் போவார். ஆனால் அதில் ஒரு சிலர் தான் நல்ல மனிதராக வாழ்வர். அப்படி நல்ல மனிதர்கள்
உலகிலேயே மாமனிதராக வாழ்ந்தவர் தான் தந்தை துப்புய். இருந்தாலும் இப்படிப்பட்ட நல்லவர் வல்லவர் 1874ஆம் ஆண்டு நம்மை விட்டு பிரிந்தார். அவர் பிரிந்தால் என்ன, அவரது இடத்தை நமது அருண் சகோதரிகள் நிரப்புகிறார்கள் என்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அவரது பணியோ அருமை, அவர் பெண் கல்விக்காக ஆற்றிய காலங்களோ இனிமை, அவர் தோற்றுவித்த பள்ளியில் பயில்வது எனக்கு பெருமை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.